தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. விண்ணோர் மகிழ்ந்து பாடும் பாடும் உன்னை தாளாட்ட, மண்ணோர் உவந்து பாடும் பாடும் உன்னை வரவேற்கும். தந்தை மஞ்சம் கொண்ட வார்த்தை நீ அன்றோ, தூய மேன்மை ஏன் துறந்த மாபெரும் மகிழ்வை வழங்கும் செய்தி வானவர் அறிவித்து, தாவீதின் நகர் மாமரி மடி மாபரன் பிறந்து பாதம் தொடு வந்தோ எம் தாகம் தீர்ப்பாயோ. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Grant us, Almighty God, that the bringer of your salvation, who for the world's redemption came forth with the newness of heavenly light, may dawn afresh in our hearts and bring us constant renewal, who lives and reigns within the Holy Spirit, one God forever and ever. Amen. ஜனவரி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கிறோம். நசியான் கிரகரி என்ற புனிதரும் இயேசுவின் புனித நாமம் என்ற பெயரிலும் என்று நினைவு கூறுகிறோம். இன்றைய தீம் இவரே இறைமகன். திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு போடுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். முதல் வாசகம் சாந்தி ஃப்ரம் சேலம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாக உரிமை அளித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே, உலகின் பாவத்தை போக்குபவர், இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார்.
தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என்ன சான்றும் கூறி வருகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Behold the Lamb of God. இதோ இறைவனின் செம்மறி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, this is God who reconciled us to himself through Christ. கடவுளே கிறிஸ்துவின் வழியாய் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். Then say by his grace, our Father, so that you may merit being his son. St. Ambrose. There is not, never has been, and ever will be a single human being for whom Christ did not suffer. Let us love him whom we do not see, so that we can see him one day face to face, whom we love here on earth. Jabam. Lord Jesus Christ, fill me with the power of your Holy Spirit. Let me grow in the knowledge of your love and truth. Let your Spirit be a flame in my heart, that I may know and I love you more fervently and strive to do your will in all things. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் தூய ஆவியால் எம்மை நிரப்பியருளும். உமது அன்பு மற்றும் உண்மையின் ஞானத்தில் எம்மை வளரச் செய்யும். உமது ஆவியின் அனலால் எம் இதயம் பற்றி எரியச் செய்திருளும். அதனால் உம்மை நெருக்கமாய் அன்பு செய்யவும் உம் கட்டளைகளை கடைபிடித்து வாழவும் வரம் தாரும். ஏற்று வரம் அருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் ரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதரும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகின்றேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களை தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவியினரால் இயக்கப்படுகின்றேன். ஆமென். Let us pray. May your people, O Lord, whom you guide and sustain in many ways, experience both now and in future the remedies which you bestow, that with the needed solace of things that pass away, they may strive with ever deepened trust for things eternal. We ask this through Christ our Lord. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலிருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு-இருதயமே, என் சிநேகமாயிரம், மரியாயின் மாஸ்டர் திரு-இருதயமே, என் ரட்சணியமாயிரம், சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பேர் கொண்ட சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியம். எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தெய்வம் தோன்றுமே கண்ணே தாய் கையிலே,
பாடியந்த நாவி பாலும் இயேசு பாவி கிறிஸ்மஸ் மங்களங்களே. பாடியந்த நாவி பாலும் இயேசு பாவி கிறிஸ்மஸ் மங்களங்களே. ஏழ்மையான சொந்தம் இன்னுமே வாழ்வில் எங்குவோர்க்கு செய்தி சொல்லும். ஏழ்மையான மந்த இல்லமே வாழ்வில் எங்குவோர்க்கு செய்தி சொல்லும். பாரின் செல்வம் நீங்கி போகுமே, பாரின் செல்வம் நீங்கி போகுமே. நீதியுள்ள வானில் நல்லவர்க்கு வாழ்வு உண்டு என்று வெண்மென் சொல்லுதே. பாடியந்த நாவி பாலன் இயேசு பாவி கிறிஸ்மஸ் மங்களங்களே. கிறிஸ்மஸ் மங்களங்களே. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. Good evening and God bless all of you. Good evening, Father.